ஹாய் வியூவர்ஸ், பேட்டை படத்தோட திரை விமர்சனம். ரஜினிகாந்த், சிம்ரன், த்ரிஷா நடிச்சிருக்கிற இந்த படத்தை வந்து கார்த்திக் சுப்புராஜ் இயக்கியிருக்கிறாரு. அனிருத் இசையமைச்சிருக்கிறாரு. ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு பேரே போதுங்க. 69 வயதுலையும் இன்னைக்கு இருக்கிற இளம் நடிகர்களுக்கும் சிம்ம சொப்பனமாகவே திகழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. சில வருடங்களாக கிளாஸ் ரஜினியை பார்த்துட்டு இருந்த நமக்கு கார்த்திக் சுப்புராஜ் பேட்டை மூலமாக மாஸ் ரஜினியை கொடுத்தாரா பார்ப்போம். ஊட்டியில் உள்ள கல்லூரியில் பாபி சிம்ஹா படிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த கல்லூரியவே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அராத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதே கல்லூரியில் சனத் ரெட்டியும் மேகா ஆகாஷும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்த் வந்து அந்த கல்லூரிக்கு வந்து வார்டனாக வந்து சேர்றாரு. வந்த முதல் நாள்லே பாபி சிம்ஹாவுடைய கொட்டத்தை அடக்கி கல்லூரியவே விரல வைக்கிறார். இப்படியாக பேட்டை ரஜினியின் ஆட்டம் ஆரம்பமாகிறது. இதே நேரத்தில் நவாசுதீன் சித்திகோடைய ஆட்கள் வந்து சனத் ரெட்டியை வந்து கொல்ல முயற்சிக்கிறாங்க. நவாசுதீன் சித்திகோடைய ஆட்கள்கிட்ட இருந்து சனத் ரெட்டியை ரஜினிகாந்த் காப்பாற்றினாரா? சனத் ரெட்டி யார்? ரஜினிகாந்த் ஏன் இந்த கல்லூரிக்கு வந்து வார்டனாக வந்து சேர்ந்தார்? இவருடைய முன்கதை என்ன அப்படிங்கிறதெல்லாம் விவரிக்கிறது தான் மீதி கதை. சூப்பர் ஸ்டார் வெறும் வார்த்தை இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாரு. பயமறியாத சிங்கமாக எந்த இடத்தில் எந்த நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து அளவாகவே நடித்து சிறப்பாகவே பண்ணியிருக்கிறாரு. பழைய ரஜினியை பார்க்கணுங்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு விருந்தினே சொல்லலாம். கிராமத்து கெட்டப்பு, இளமை தோற்றம் என மாஸ் காட்டி நடிச்சிருக்கிறாரு. வார்டனாக மாணவர்களிடம் அன்பு, கண்டிப்பு, அதே நேரத்தில் வில்லன்களிடம் அதிரடி என முதல் பாதியிலேயே பட்டையை கிளப்பியிருக்கிறாரு. அதே பழைய துள்ளல் ரஜினியை பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்லி முனிஷ்காந்தை கிண்டல் பண்ணுறது, பாபி சிம்ஹாவுடைய அப்பா வீட்டுக்கே போய் கூலாக டீல் பண்ணுறது அப்படின்னு அதை கள்ளப்படுத்தியிருக்கிறார். நவாசுதீன் ஆட்களை அட்டாக் பண்ண வரும்போது ரஜினி எடுக்கும் அதிரடி எல்லாம் வந்து ரசிகர்களுக்கு செம்ம விருந்து. ராமா ஆண்டாலும் பாடலுக்கு நடனம் ஆடுவது கார்த்திக் சுப்புராஜ் விண்டேஜ் வந்து ரஜினியை கொண்டு வந்துள்ளது. நவாசுதீன் சித்திக், விஜய் சேதுபதி வில்லத்தனத்தில் மிரட்டி இருக்கிறாங்க. ரஜினியின் நண்பனாக சசிகுமார் வந்து மதுரக்காரராக வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. சிம்ரன், த்ரிஷா ரெண்டு பேருமே ரஜினியின் கதாநாயகிகளாக நடிச்சிருக்கிறாங்க. முதல் முறையில் திரையில் தோன்றினாலும் அவங்களுடைய கேரக்டரை வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க. சிம்ரனுடைய காட்சிகளில் அவர் பேசக்கூடிய வசனங்களில் வந்து நம்மளுடைய இதயங்களையே கொள்ளையடிக்கிறது. மாளவிகா மோகனின் கதாபாத்திரம் முக்கியமானதாக இருந்ததுனால படத்தின் ஓட்டத்திற்கு வந்து பெரிதும் உதவி இருக்கிறது. கல்லூரியை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதும் சரி, ரஜினிகிட்ட வந்து அடங்கி போகிறதும் சரி, பாபி சிம்ஹாவின் நடிப்பு வந்து சூப்பர். மேகா ஆகாஷ் அவருடைய நடிப்பை சிறப்பாகவே வெளிப்படுத்தியிருக்கிறாரு. கதையின் ஓட்டத்திற்கு பெரிதும் உதவியாக சனத் ரெட்டியின் நடிப்பு அமைந்துள்ளது. முனிஷ்காந்த், நரேன், ராமச்சந்திரா இவங்கெல்லாம் அவங்களுடைய கேரக்டரை வந்து சிறப்பாகவே பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலையெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. தான் ஒரு ரஜினி ரசிகர் என்பதை வந்து கார்த்திக் சுப்புராஜ் நிரூபித்திருக்கிறார். ரஜினி ரசிகர்கள் வந்து ரஜினியை வந்து எப்படியெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்களோ அப்படியெல்லாம் காட்டியிருக்கிறார். ஒவ்வொரு காட்சியையும் வந்து பார்த்து பார்த்து எடுத்திருக்கிறார். ரஜினியின் நடை, உடை, ஸ்டைல், பேச்சு, வசனம் என அனைத்திலும் வந்து ரஜினி இசத்தை உணர வைக்கிறார். தான் ஒரு சிறந்த இயக்குனர் என்பதை கார்த்திக் சுப்புராஜ் இந்த படத்தில் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதே போல் அனைத்து கதாபாத்திரங்களும் சரியாக வேலை வாங்கி சிறப்பாக செய்ய வைத்திருக்கிறார். அனிருத்தின் இசையில் பாடல்கள் எல்லாம் வந்து வேற லெவல். பின்னணி இசையில் வந்து ரஜினி இசத்தை உணர வைக்கிறார். திருவின் ஒளிப்பதிவு வந்து அபாரம். ஒவ்வொரு காட்சியையும் வந்து ரசித்து ரசித்து எடுத்திருக்கிறார். மொத்தத்தில் பேட்டை ரஜினி ரசிகர்களுக்கு கோட்டை. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.